அண்மை செய்தி, முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. வணக்கம் பாபு, விவரங்கள். நிச்சயமாக ஆபரகம். தமிழகத்தின் முதல்வரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான ஜோசப் விஜய் மீதான அவரது மனைவி சங்கீதா விஜய் செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நாளை அந்த மனு மீதான விசாரணை 3வது முறையாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது. குறிப்பாக 1998 லண்டனில் பதிவு திருமணமும் 1999 சென்னையில் இருந்து இந்து முறைப்படி சடங்குகளுடன் இவர்களது திருமணம் நடைபெற்றது. கடந்த 25 ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்த தம்பதியருக்கு ஜேசன் விஜய் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா ஆகிய 2 பிள்ளைகளும் உள்ளனர். ஆரம்ப காலங்களில் மகிழ்ச்சியாக இருந்த இவரது இல்லற வாழ்க்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் விரிசல் ஏற்பட தொடங்கியதாகவும், எனவே இருவருக்கும் இடையே விவாகரத்து வழங்கிடக் கோரியும் சங்கீதா விஜய் மனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக சங்கீதா தனது மனுவில் 2021 ஏப்ரல் மாதம் முதல் எதிர் மனுதாரர் விஜய் ஒரு நடிகையுடன் கொண்ட நெருக்கமான தொடர்பே குடும்ப பிளவிற்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தனக்கு மிகுந்த மன உளைச்சலையும் ஏமாற்றத்தையும் அளித்ததோடு பொதுவெளியில் பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த நடிகை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவு தங்களையும் பிள்ளைகளையும் பாதித்துள்ளதாக கூறியிருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் விஜய் தன்னை உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புறக்கணித்து வருவதாகவும், தற்போது ஒரே வீட்டில் இருந்தாலும் இருவரும் தனித்தனியாக வாழ்வதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவாகரத்து வழக்கில் தங்களுக்கு இடையேயான திருமணத்தை முறைப்படி ரத்து செய்ய வேண்டும் என்றும், தனது அந்தஸ்து ஏற்றவாறு நிரந்தர ஜீவனாம்சம் வழங்கிட வேண்டும் எனவும் சங்கீதா கூறியிருந்தார். மேலும் இந்த இறுதி தீர்ப்பு வரும் வரை தற்போது வசித்த ஒரு மீளாத இடத்திலேயே இல்லத்தில் தங்கியிருக்க அனுமதி வழங்க வேண்டியும் கோரிக்கை விடுத்திருந்தார். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் விஜய் தேர்தலில் வென்று முதல்வர் பதவியேற்ற நிலையில் இன்று அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணை வர இருக்கின்றது. குறிப்பாக இந்த மனு மீதான விசாரணை 3வது முறையாக விசாரணைக்கு வருகிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி மீண்டும் ஜூலை மாதம், அதாவது நாளை தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்திருப்பதில் மீண்டும் நாளை செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு விசாரணை வர உள்ளது. அப்ரஹாம்.